13 வருடமாக காட்டுக்கு துரத்தி வைத்து அம்மா. ஏய், என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க? எந்திரிச்சு உள்ள போ, இல்லைன்னா கீழே போடா. பீடி பிடிச்சதுக்காக தான் அவரை அடித்தாங்க, நீ நம்புறியா? என்ன மிரட்டுறதுக்காக தான். அதிகாரிகளை பகைச்சிக்கிட்டா உனக்கும் இதுதான் கதின்னு சொல்கிறதுக்காக தான் ஏன் முன்னாடியே சாக்கண்ணனை போட்டு அடித்தாங்க. போராட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா வெற்றி இல்லைன்னா தோல்வி, ரெண்டில் ஒன்று தான். சமாதானம்னு ஒன்று இருக்கவே முடியாது. நாம் சமாதானமாக போயிட்டா அடிபட்டவன் சரியாயிடுவானா? ஒன்று புரிஞ்சுக்க, உலக சரித்திரத்தில் எங்கெல்லாம் சமாதானம் முன்வைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அதிகாரம் தான் ஜெயிச்சிருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் எல்லாருமே தனக்கான அதிகாரத்தை காட்டத்தான் முயற்சி செய்வாங்க. நீ அதிகாரத்துக்கு பயந்து அடிமையாக வாழ போறியா? அதை நீ தான் முடிவு பண்ணு. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, இனிமே காட்டுக்குள்ள யாரும் ஆடு மாடு மேய்க்கவோ விறகு பொறுக்கவோ போக கூடாது. அதையும் மீறி போனா கடுமையான தண்டனை வழங்கப்படும். இது புதுசா வந்திருக்கிற ஆபீசர் கருணாவோட உத்தரவுங்க. இதை ஒண்ணுதான் போடாம இருந்தான், அதையும் போட்டு தொலைச்சிட்டான் அந்த கருணா பையன். யோ, என்னையா உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கிற? நான் தூங்கல, தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். இனிமே நீ இந்த காட்டிலே இருக்கக்கூடாது. உன் துணியில அள்ளிட்டு வெளியில போ. காடு என்னுடையது. என் அப்பன் முருகன் இருக்க சொல்றான். நான் இருப்பேன். நீ யார்? நான் தான் இந்த காட்டோட அப்பன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே போல உன்னை உதச்சி வெளியேத்துவேன். என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற? காட்டிலே இருக்கக்கூடாது. ஓடு போ. நீ கெட்டவங்கிறது அன்னைக்கே எனக்கு தெரியும். அது வேலுவுக்கு ஒரு நாளைக்கு தெரிய வரும். அன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் கெட்டவன்னு உனக்கு தெரியுன்றது எனக்கு அன்னைக்கே தெரியும். கருணா, சொந்த ஜனங்களுக்கு துரோகம் பண்ற யாரையும் கடவுள் மன்னிக்க மாட்டார். ஏய், போட போடா அண்ணா. ஏய், நீ மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? போயிட்டு வா. என்ன சார், இவனுக்கு அதுக்குள்ள ஜீப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதான் ஆபீசர் ஆக்கிட்டீங்கல்ல. கெத்துன்னா கெத்து. வாயா வா. சார் வணக்கம் சார். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். சந்தோஷம் தானே இப்போ? சார் உட்காரு. சார் வணக்கம் சார். உன்னை செலக்ட் பண்றதுக்கு அன்பு டிஎஃப்ஓட்ட ரொம்ப போராட வேண்டியிருந்ததியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ கேட்ட மாதிரி ஃபாரஸ்ட் வேலையை நான் வாங்கி கொடுத்துட்டேன். நான் கேட்ட சந்தன மரம் செம்மரம் நீ எப்போ கொடுக்க போற? சார், மரம் வெட்டுறதுக்கு எங்கள் ஊர் ஆளுங்களை பயன்படுத்துவானா சார்? நீங்கள் எதுக்கும் ஆந்திராவிலும் சில ஆளுங்களை இறக்குங்க சார். மலை கிராமத்து ஜனங்களை மலையை விட்டு இறக்கணும்னா நைட்டில் போய் தாக்கணும் சார். வீட்டெல்லாம் கொளுத்தணும் சார். அப்போ தான் பயந்து போய் மலையை விட்டு இறங்குவாங்க சார். எல்லாத்தையும் செய்கிறேன். ஆளுங்களை அடி, வீட்டை கொளுத்து. இறங்கலையா பொண்ணுங்க மேலே கை வை சார். தானாக இறங்கிடுவாங்க. ஓடாங்க யாரோ அடிச்சிட்டு போயிட்டாங்க பாரு. ரத்தமா கிடக்குது. ஓடாங்க.
விடாதீங்கப்பா. அண்ணா ம் எங்களை யாரும் காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடை போட்டாங்களாண்ணா. ஆடு மாடு மேய்க்க கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கண்ணா. நீ ஏன் காட்டுக்குள்ளே போகிற? காடு கவர்மெண்டோடது தானே. காடு எங்களுதுண்ணா. நீ குடியிருக்கிற வீடு என்னதுண்ணா? உன் வீட்டுக்குள்ளே எவனா வந்து திருடினா என்ன பண்ணுவேன்? அடித்து கையை காலெலாம் உடச்சிருவோம். அப்போ காட்டுக்குள்ளே திருடினா மட்டும் ஏன் வேடிக்கை பார்க்குற? அண்ணா இப்போ தானே புரியுது ஏன் சூப்பரண்டு ஒன்று உங்களை பார்த்தா பம்முறாரு இல்லை பயப்படுறாருன்னு. பம்முறதும் தப்பு, பயப்படுறதும் தப்பு. இயல்பாக மட்டும்தான் இருக்கணும். ஆனால் ஒன்று, அதிகாரிகளை நம்பவே முடியாது. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சுற்றுவாங்க. அதனால தான் அரசு எந்திரம்னு சொல்கிறோம். வா. அலைடா, கில்டா, செலியா, கமிலோ, எர்னஸ்டோ ஆகியோருக்கு இந்த கடிதத்தை நீங்கள் பெறுகிற போது நான் உயிரோடு இல்லாமல் கூட போகலாம். என்னை பற்றி உங்களுக்கு அதிகமாக நினைவு இருக்காது. உங்கள் தந்தை தனது நம்பிக்கைகளுக்கு உண்மையாக என்னப்பா படிச்சிட்டு செயல்படுவார் இருக்கீங்க? என்று நம்புங்கள். அண்ணா, என்ன தம்பி படிக்கிறீங்க? இல்லைண்ணா, குழந்தைகளுக்கு எழுதின கடிதங்களை வாசிச்சு காட்டிட்டு. நல்லா இருக்குமே, படி. அண்ணா, படிங்க தம்பி, கேட்போம். சரிங்கண்ணா. தனிப்பட்ட முறையில் நாம் முக்கியமல்ல, புரட்சி ஒன்றே முக்கியமானது. எல்லாவற்றையும் விட இப்போதும் உலகத்தில் எங்கேயும் யாருக்காகிலும் நடக்கிற கொடுமைகளுக்கு வருத்தப்படுபவர்களாக இருப்பதுதான் புரட்சியின் அழகு. குழந்தைகளே, விடை கொடுங்கள். மீண்டும் உங்களை காண்பேன் என்று நம்புகிறேன். அன்பு முத்தங்களுடன். அடுத்து நந்தா, உன் தட்டியும் துணியை எடுத்துக்கிட்டு வா. கன்விக்டர், மரியாதை. சக மனுஷனா மதிச்சு பேசுங்க. ஏய் நந்தா தானே நீ? அதிகமாக பேசுனா உன்னை கட்டி வச்சு அடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த புடி கிளம்பு. ஹலோ, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன். கூட்டு போகிறதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். யோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உன்னை தனி அறையில் அடைக்க சொல்லி சூப்பரண்ட் உத்தரவு. அவர் நான் பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் தாத்தா, உங்கள் காலத்தில் யானை புலி சிங்கம்லாம் வருமே, அதை பார்த்தா பயப்பட மாட்டீங்களா? அட அதை பார்த்துட்டு நமக்கு என்ன பரண்டி பயம்? அதுங்க பாட்டு காட்டுக்குள்ளே இறைய தேடிக்கணும் சுத்தம். இந்த மான் காட்டெருமை எதுனா கிடச்சிதுன்னா அடித்து தின்னுட்டு கிடக்கும். அதனால் நமக்கு ஒன்றும் தீங்கு வராதுப்பா. வெள்ளைக்காரன் வந்தான் பாரு, துப்பாக்கி எடுத்துக்கின்னு காட்டுக்குள்ளே வந்து புலி, கரடி, யானை இதில் எது கிடைச்சாலும் சுட்டு கொண்டுட்டு அதை நீட்டாக அப்படியே தரையில் படுக்க வச்சு அது பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துகிட்டு போடுவான். அவனுங்க நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் இந்த ஜமீனுங்க வந்தானுங்க. அவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா? யானையையும் புலியையும் அநியாயமாக சுட்டு கொண்டுட்டு அவனும் ஒரு போட்டோ எடுத்துட்டு தான் போவான். இந்த கதையெல்லாம் பேசுனா பொழுதே விடிஞ்சிருப்பா. வெள்ளி சாயிற நேரமாச்சே. இப்போ மணி என்னவா இருக்கும்? என்ன ஒரு மணி இருக்கும் தாத்தா. 1 மணியா? நீங்கள்லாம் எந்திரிச்சு போங்க, இனிமேல் யாரும் வரமாட்டான். ஏ மாறி, எந்திரிச்சு வீட்டுக்கு போ. என்ன மூஞ்சிய பார்த்துக்கிட்டு இருக்கிற? எந்திரிக்கண்ணா.